ஹாய் காய்ஸ், இது வந்து தேனிக்கு வந்து தம்பி 2வது நாள். எப்படி தூங்குறான் பாருங்கள். நல்லா செம்ம தூக்கம். ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் கிடக்குறான். அதுக்கப்புறம் டீ வச்சுட்டு காலையிலே குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவோம், அதோட சேர்த்து லஞ்ச் ரெடி பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். சட்னி வந்து அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க, வதக்காமல் எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து அன்றைக்கி அதை சாப்பிடணும் போல் ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாதியில் தான் வந்து படமிளகா போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து போட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பியை பார்க்க போனேன். அவன் நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தான். அவன்கிட்ட கொஞ்சம் பிடுங்கி கொஞ்சம் நேரம் பசங்களோட ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து தோசையும் ஊற்றிட்டு சட்னியும் வச்சு முடிச்சாச்சு. அதை வச்சு தம்பிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானுமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்து தயிர் மோர் மாதிரி பண்ணியிருந்தேன். அதை கொண்டு போய் தம்பிகிட்ட கொடுத்தேன். பார்த்தோன்னே பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்ட்டான். நான் டெக்கரேஷன்லாம் பண்ணி வேறு அவன்கிட்ட கொடுக்குறேன். சரி ஓகே அதை சாப்பிடலன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்தோன்னே அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 11 நைட் வரையும் படிச்சுட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மதியம் வந்து ஒரு கொஞ்சம் லேட்டாக மதியம் ஒரு 3:30 இருக்கும். அந்த டைமிங்கில் வந்து மழை பெஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. அப்புறம் நாங்கள் வச்சுருந்த சாக்கி பக்கத்து வீட்டில் பிரகாஷினின்னு ஒரு பாப்பா இருக்கும். அந்த பாப்பா வந்து இந்த அதிரசம் கொடுத்தா, அதையும் பிடுங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி நைட்டு ஒரு 12 வரையும் படிச்சுட்டு தூங்கியாச்சு.